பீகார் சட்டப்பேரவை தேர்தல் பாஜக தொடர்ந்து முன்னிலை வகித்த நிலையில் பொள்ளாச்சியில் பாஜக அதிமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பீகாரில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டது. இதில் இந்தியா கூட்டணியை பின்னுக்கு தள்ளி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் தொடர்ந்து முன்னிலை வகித்து வெற்றி கண்டனர். 200க்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை வகித்ததால் பாஜகவினர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டாடினர். இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சியில் புதிய பேருந்து நிலையம் முன்பு பாஜக மற்றும் அதிமுகவினர் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவின் தொடர் வெற்றியை கொண்டாடினர். இதில் பொள்ளாச்சி சட்டப்பேரவை உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் செய்தியாளர்களிடம் பேசியபோது, பீகாரில் நடந்து முடிந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி என்பது தமிழகத்தில் 2026 நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலின் அதிமுகவின் வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்றும், தமிழகத்தில் ஸ்டாலின் எவ்வளவு கூப்பாடு போட்டாலும் மக்கள் நம்ப மாட்டார்கள். தமிழகத்தில் 2026 நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக அதிமுக உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய நல்லாட்சி மீண்டும் பீகாரிலே தொடரத்தக்க அளவுக்கான அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வாக்காளர் சீர்திருத்தத்தை, வாக்காளர் பட்டியலை முறையாக இறந்தவர்கள் பெயரை நீக்கி, இல்லாதவர்கள் பெயரை நீக்கி, உள்ளவர்கள் பெயரை மட்டும் சேர்த்து உண்மையான வாக்காளர் பட்டியல் தயார் செய்த பொழுது பாரத பிரதமருடைய சதியின் காரணமாக பீகார் மாநில மக்களுடைய வாக்காளர்கள் அனைவரும் நீக்கப்படுகிறார்கள். மக்களுடைய வாக்குரிமை திருடப்படுகிறது என்றெல்லாம் ராகுல் காந்தி அவர்களும் தமிழ்நாட்டிலே மு.க. ஸ்டாலின் அவர்களும் மிகப்பெரிய அளவிலே கோஷமிட்டார்கள். இந்த கோஷமெல்லாம் பொய்த்து போய் பீகார் மாநில மக்கள் 200க்கும் மேற்பட்ட தொகுதியிலே தேசிய ஜனநாயக முன்னணிக்கு, என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை 1000 வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதே முடிவுதான் நாளை தினம் 2026 தமிழகத்திலும் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்கேற்ற வகையில் முடிவுகள் அமையும் என்பதற்கு பீகார் தேர்தல் முடிவுகள் ஒரு எடுத்துக்காட்டு. ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவுதான் கூப்பாடு போட்டாலும் தமிழக மக்கள் அதை நம்ப தயாராக இல்லை. இறந்தவர்களையும் ஊரை விட்டு போனவர்களையும் ஒரே நபருக்கு 3-4 இடங்களிலே வாக்காளர் பட்டியலே இடம்பெற்றிருப்பதையும் நீக்குவதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆர் சீர்திருத்த முறையை தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கிறது. எதிர்காலத்திலே தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக பெரும்பான்மையாக வெற்றி பெற்று பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து நல்ல முறையிலே தமிழக மக்களுக்கு சேவை செய்யும்.